ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வீட்டையும் கடையும் வச்சு ஒப்பித்திடுறீங்களேயா, எப்படியா முடியுது உங்களால் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எப்பட்றா அப்படிங்கிறத இவங்களுக்கு தான் போட்டு விடணுங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே மொத்த குடும்பமும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்க டைமில் பழனி இருந்துட்டு பஞ்சு மூட்டையை கட்டுறேன்னு சொல்லிட்டு வெங்காய மூட்டையை கட்ட அதெல்லாம் அசால்ட்டாக கட்டுவோம் அந்த ஆறுமுகம் அப்படிங்கிற கணக்காக இவர் கட்டுறேன்னு ட்ரை பண்ணி அதை கீழே கொட்ட பாண்டியனா வாயில் விழுவ ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பாண்டியன் இருக்காரே, கிடைச்சது சான்ஸுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான் டே இதுக்கும் நீ இலாக்கிலையான்னு கண்ணாப்பினான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மச்சான் நிறுத்திக்கோங்க, எங்கள் அக்கா உங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க, போங்க ஒத்துக்க முடியாது, நீங்கள் புது அக்காவை தாங்க, நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறாரு. ஐயா இதுவா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டைலாக் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லி யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை திட்டெல்லாம் வாங்கி இப்படி தொடச்சி போட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இது இவ்வளோத்துக்கு காரணம் யார்? நம்ம மயில் தாங்க. நான் உதவி செய்யட்டுமா, நீ உதவின்னு சொன்னாலே உபத்திரமா மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் வர்றாரு. செந்தில் பார்த்தோன்னே ஹை பிபி ஆகி கற்றுன்னு கத்துறாரு. ஏன்னா ஒரு சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் இவருக்கு அடங்கலை. எப்போ உடுப்பா, ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் அந்த கோவத்தெல்லாம் ஏப்பா வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மொத்த வேலையை செஞ்சுட்டு எந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு ஃபோன் பண்ண மறந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏங்க உங்கள் புள்ள தாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க மருமக முன்னாடி திட்டாதீங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்காம திட்ட அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கும் போது நாங்கள் என்னைக்கு போட்டி பொறாமையோடு இருக்க மாட்டோங்க, அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேர் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோ ஏன் அப்படி பண்ணுறீங்க, பாண்டவர் எல்லாம் எப்பயோ பார்த்தாச்சுப்பா. அந்த வகையில் இது ஒரு பாண்டிய ஸ்டோர்ஸ் ஆட்டுக்கு பரவாயில்ல இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்துட்டு கோமதி அம்மாவுக்கு கோவம் பயங்கரமாக ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, நம்ம தங்கம்மையில் சமைக்கிறன்ற பேரில் அலப்பறை பண்ணுறதுனால அதனால் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனவும் ராஜும் இதுதான் சான்ஸ் சொல்லி உசி பேத்தி விட்டாங்க. உடனே நீ சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ